எழுத்தறிவு அளித்த இறைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் புகழ் வணக்கம் செலுத்தும் திருமணி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆனது. இதுவரை அவர் புகழ் மறையாமல் நாம் அனைவரும் அவரை நினைவூட்டுவதற்கு காரணம் அவர் செய்த எளிமையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி மற்றும் சமமான ஆட்சி, ஜாதி மதம் வேறுபாடின்றி அனைவருக்கும் சரியான ஆட்சி அளித்ததால் தான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் தமிழகத்தை 2வது பெரிய பொருளாதாரமாக இதுவரை இருப்பதற்கு காரணம் அவர் போட்ட விதை தான். அவர்தான் பல தொழிற்சாலைகளை இங்கு தொடங்கினார். மற்றும் தொழிற்சாலைக்கு மட்டும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, விவசாயத்துக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்தனால்தான் பல அணைகளை இங்கு நிறுவினார். இவர்களை மாதிரி பல துணைகளை நிறுவவில்லை. மற்றும் தொழிற்சாலை மற்றும் விவசாயம் மட்டும் அவர் இலக்காக இல்லை, வருங்காலத்திற்கும் அவர் யோசித்ததால் தான் பல கல்லூரிகள் திறந்தார். பள்ளி கல்லூரிகள் என்று நாடுக்கு ஒன்று அல்ல, ஊருக்கு ஒன்று என்று திறந்தார். மற்றும் இப்பொழுது நடைமுறை அரசியலுக்கு வந்தால் நீர் மேலாண்மையே இந்த அரசாங்கத்தில் இல்லை. நீர் மேலாண்மை என்றால் என்ன? எளிமையாக சொல்லணும்னா, தமிழகத்தில் ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழையின் அளவு 4000 டிஎம்சி தண்ணி. 4000 டிஎம்சி தண்ணினா கிட்டத்தட்ட 28,000 லட்ச கோடி லிட்டர் கணக்கு. அது நம்மளால் கணக்கே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு டிஎம்சி தண்ணி, 4000 டிஎம்சி தண்ணி தமிழகத்தில் பெய்யுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1500 டிஎம்சி தண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒரு வருஷத்துக்கான தேவை 1500 டிஎம்சி தண்ணி தான். மிச்சம் 2500 டிஎம்சி நம்மகிட்ட இருக்குது, மிச்சமாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட மிச்சமாக இருக்குது, பற்றாக்குறை தான் இருக்குது. காரணம் என்னென்னா, சரியான நீர் மேலாண்மை இல்லை. எப்படி நீர் மேலாண்மை செய்கிறது? அதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறையா அணைகளை கட்டினாங்க, மற்றும் நிறைய ஏரிகள், குளங்கள், குட்டைகள் கட்டினாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கா? இல்லை. எல்லாத்தையுமே அழித்து வீடு கட்டிட்டாங்க. ஏரியை அழித்து வீடு கட்டிட்டு ஏரி ஸ்கீம்னு பேர் வைக்கிறானுங்க இவனுங்க. மற்றும் மக்கள் பல தேர்தலில் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஒரு 5 பேர் உள்ள வீட்டில் ஒரு ஆள் 2000 லஞ்சம் வாங்கினா 10,000 ஆகுமா? 5 வருஷத்துக்கு 10,000 லஞ்சம் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் சராசரியமாக குடிக்கிற நீர் ஒரு 5 பேர் உள்ள வீட்டுக்கு ஒரு தண்ணி கேன் செலவாகுமா? 40 ரூபா ஆகும். 40 × 30 1200 ரூபா. 1200 × 14,400 ஒரு வருஷத்துக்கு. ஒரு ஆட்சி காலம் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு 64,000 ரூபாய்க்கிட்ட ஆகுது. நீங்கள் வெறும் 10,000 லஞ்சம் வாங்கிட்டு தண்ணிக்கு மட்டுமே 64,000 செலவு பண்ணுறீங்க. ஆனால் நாம் தமிழர் ஆட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமானோட முக்கியமான வாக்குறுதி குடிநீர் இலவசம். அனைத்து வீட்டுக்கு தூய்மையான குடிநீர் இலவசம். மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும். வர 26 வருஷ சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெரும்பாலான வாக்கில் வெல்ல வைக்கிறதுக்கு உங்கள் மக்கள் அனைவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.